இன்னைக்கு தேதிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதிக்கப் போவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி. ஆஸ் ஆன் டேட். சவால் வந்து மற்ற எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. இப்ப இவருக்கு வந்து இன்னும் சரியா கூட்டணி அமையல. அதிமுக, பாஜகவுக்கு. ஒரு பெரிய கட்சி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கான எந்த கட்சியும் இன்னைக்கு வரைக்கும் சேரல. பாட்டாளி மக்கள் கட்சி சேரலாம். ஆனா அது 2ஆ பிளவுபட்டு கிடக்கு. ஒரு அங்கம் வந்து இங்க வந்து சேரலாம். இன்னொரு அங்கம் சேராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னொரு வாய்ப்பு இருக்கு. 2மே வந்து தனித்தனியா எங்களுக்கு சீட் கொடுங்கன்னு சொல்லி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரேமலதா அம்மையார் பொறுத்தமட்டில் அவங்க வந்து அவங்களுடைய கட்சிக்கு என்ன வசதியோ அதை பற்றி பேசுகிறாங்க. எந்த கூட்டணி வெற்றி வருமோ அந்த கூட்டணி சேருவோம். அது இதுதான் கூட்டணின்னு சொல்லி அவங்க பேசலை. இப்போது மற்ற கட்சிகள் அது மாதிரி தான். இவர் ஓபிஎஸ் என்ன செய்வார், தினகரன், இவங்க 2 பேரும் ஓப்பனாக பேசியிருக்காங்க. இவர் வந்து முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்டாக இருக்கிற வரைக்கும், ஏபிஎஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் சூழ்நிலை மாறலாம். அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் மாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கூட்டணிகளில் கொள்கை கூட்டணியாக இருக்கிறது யார்? இப்போ காங்கிரஸை பற்றி சொன்னீங்க. காங்கிரஸில் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, நிறையா பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் மற்ற எல்லாருமே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய சொல்கிறதுல வந்து அவ்வளோ அர்த்தம் இருக்க மாதிரி தெரியல. உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டையும் வந்து லோன் எவ்வளவுங்கிற அளவில் மட்டும் ஒப்பிட்டு பார்த்தாருன்னா அவருக்கு பொருளாதாரமே புரியலைன்னு சொல்லி அர்த்தம். அது திரு சிதம்பரம் அவர்களே வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இதை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணியில் கட்சிகள் எங்களுக்கு கூட கொஞ்சம் சீட் கொடுங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. அது இயல்பு. எல்லா கட்சியும் தன்னை வளர்த்துக்கணும்னு பார்ப்பாங்க. ஆட்சியில பங்குன்னு சொல்லி இந்த முறை காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக குரல் எழுப்புது இல்லையா? ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கிரீஷ் சோடங்கர் பேசுவதோ, இல்ல காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து, இல்ல அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர்கள் தொடர்ந்து இந்த கருத்துக்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்கல்ல. திமுக இந்த முறை எங்களுக்கு பவர் ஷேர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லக்கூடியது, அது வந்து கூட்டணிக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துதா? இதனால் கூட்டணி பாதிக்காது என்று தெளிவாக திரு செல்வ பெருந்தகை சொல்றாரு. திமுகவும் அதுல உறுதியா இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தே அந்த இன்டாக்ட்னஸ் தான். அந்த அது ரொம்ப இன்டெகிரிட்டியோட ரொம்ப வலுவா இருக்குன்றது தான். அதோட உறுதித்தன்மையை கேள்வி எழுப்புற போன்ற விஷயங்கள் இது செய்தா இதனால தாக்கம் ஏற்படுமா? இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு நெகோஷியேட்டிங் பாயிண்ட். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னா கூட 5 சீட்டு கிடைக்காதா அப்படின்னு அப்படின்னு பார்க்குறது. இறுதியாக ஆட்சியில் பங்கா இல்லையா, எத்தனை சீட்டுகள் வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய போகிறது கார்கே ப்ளஸ் ராகுல் காந்தி இன் காங்கிரஸ் சைட் அண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். இவங்க 2 பேரும் தான் முடிவு செய்ய போகிறாங்க. அதனால் இடையில இப்போ பேசுகிறவங்க, இப்போ சில பேர் பேசுகிறாங்க ஆட்சியில் பங்கு வேணும்னு. அவங்களால காங்கிரஸ் கட்சியில் என்ன பெரிய வலிமை இருக்குது அப்படி பேசுகிறவங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியில் வலிமை உள்ளவர்கள், அதிகார பீடத்தில் உள்ளவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள செல்வ பெருந்தகை இருக்கார். ப. சிதம்பரம் முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அப்புறம் இதில் வந்து ஆல் இண்டியா லெவலில் கார்கே அண்டு ராகுல் காந்தி, இவங்க 2 பேர் இருக்காங்க. இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்.